வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு மிக்சியில் பார்த்திங்கன்னாங்க தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அதோடு சேர்த்து வர கொத்தமல்லி இது எல்லாமே வந்து இந்த தேங்காய் பொட்டுக்கல்லையோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு பேன்லேங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு தாளித்து வந்ததுக்கப்புறங்க இது பச்சை மிளகா போடணுங்க. பச்சை மிளகா வந்து இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க. சாம்பார் தூள், மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. அதுக்குண்டான பச்சை மிளகா போட்டு வெங்காயம் நல்லா நீட்டமாக அரிஞ்சு போடணுங்க. இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நீட்டமாக அரிஞ்சு போடணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதத்துக்கு வணங்கினா போதும். கடிக்கும் போது நறுக்குன்னு வரணுங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னாங்க அரைச்ச விழுது ஊற்றிங்க. உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விடணுங்க. பெரட்டி விடும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருங்க. ஒன்றா சேர்ந்து வரும்போது அதோட பச்சை வாசமெல்லாம் போயிடுங்க. அந்த பட்டை கிராம்லாம் போட்டோம் இல்லைங்களா, பட்டை கிராமு, அரைச்சி ஊற்றின விழுது இதோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவு நல்லா வடை சட்டியிலே நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா பெரட்டி விடணுங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க இப்போ வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றணுங்க. அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றினாக்கா போதுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வரணுங்க. இப்போ வந்து மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் அந்த உருளைக்கிழங்கை தூக்கி இதிலேயே போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகுங்க குழம்பு. ஸோ கொஞ்ச நேரம் விட்டுட்டுங்க மறுபடியும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைன்னா என்ன கன்சிஸ்டன்சியோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த விழுது எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து வருங்க. சேர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னாங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அதெல்லாமே மேலே நல்லா தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சோமா அங்கே சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி.